ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியில் குடும்ப தகராறில் வீட்டில் இருந்த துணிகளுக்கு பெட்ரோல் ஊற்றி கணவன் தீ வைத்த நிலையில் தீயில் சிக்கி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அகிலா. ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் திருமலை செல்வன், சுகன்யா தம்பதியினர். இந்த தம்பதியர்களுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் அதே போன்று 4 வயதில் நிகில் என்ற மகனும் இருந்த நிலையில் இந்த கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடிபோதையின் காரணமாக தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில கடந்த நேற்று முன்தினம் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருந்த நிலையில துணிகளை, அதாவது மனைவியினுடைய துணிகளை கணவன் தற்போது தீ வைத்து எரிக்க முயற்சித்திருக்கிறார். பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்க முயற்சித்த போது அந்த பெட்ரோல் ஆனது அங்கிருந்த தூங்கிக் கொண்டிருந்த மகன் மீது பட்டதில் 70% தீக்காயங்களுடன் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில இன்று அந்த சிறுவன் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த இந்த தகராறு காரணமாக சிறுவன் உயிரிழந்த சம்பவம் இந்த ஈரோட்டில் ஒரு பெரும் சோகத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. அகிலா, நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.